திருப்பதியில் என்ன புதிது? ஆம், ஏழுமலை தினமும் புதிதுதான். மலையில் அருளும் ஏழுமலையானும் புதிதுதான். தினமும் பாடப்படும் சுப்பிரபாதமும் புதிதுதான். கேட்டதை கொடுக்கும் கோவிந்தனின் திருமலையில் லட்டு பிரசாதம் புதிதுதானே. உலக புகழ்பெற்ற லட்டு பிரசாத ஊழல் தொகை ஒன்றல்ல இரண்டல்ல 250 கோடி என்று சொல்கிறார்கள். இதில் என்ன புதிது இருக்கிறது என்று கேட்கிறீர்களா? ஆம், அடுத்த மாதம் திருமலையில் பிரசாத ஆய்வுக்கூடம் திறக்கப்பட இருக்கிறது. 350 கோடி ரூபாய் செலவில் இயந்திரங்கள் வாங்கப்பட்டுள்ளது. 12,000 சதுரடியில் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது. நமக்கு இ பாஸ் போல திருப்பதியில் பிரசாதுக்கும் இ நோஸ் இ டங்க் என்று அழைக்கப்படும் என்ற இயந்திரங்கள் பிரான்ஸ் நாட்டிலிருந்து வாங்கப்பட்டுள்ளது. இது எப்படி வேலை செய்கிறது தெரியுமா? நம்மைப் போல நுகரும் தன்மையும் நம்மைப் போல சுவைக்கும் தன்மையும், மேலும் லட்டு தயாரிக்கும் பொருளின் தரம், கலவை, நறுமணம் பற்றி பக்கா ரிப்போர்ட் தருமா. இனி திருப்பதி பாலாஜியிடம் லட்டு பிரசாதத்தில் நோ கலப்படம். மேலும் இயந்திரங்கள் 60 வகையான பொருட்களின் தரத்தை கண்டுபிடிக்குமா. மொட்டை போட போன இடத்துல லட்டை வாங்கினோமா வந்தோமான்னு இருக்கணும். அதில் கல்லா கட்டணும்னு நீங்கள் நினச்சா எப்படி? மலை மேலே இருக்கிற சாமிக்கு தெரியாதா லட்டில் கலப்படம் பண்ணால் கம்பி என்ன வைக்கணும்னு சொல்லிட்டு? இறைவனே பிரசாதமாவதால் எந்த கலப்பட விஷயமும் முறிந்து போகும். மலை மேல் நிலையாய் நிற்கும் ஏழுமலையானை வழிபடுவோம். குற்றங்கள் களைந்து உயர்நிலை அடைவோம்.